சார் வணக்கம் சார். ஹலோ, யாரு? சார் நம்ம லோன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் சார். லோன் ஆஃபீஸுங்களா? ஆமாம் சார். உங்கள் பேர் பிரபு தானே சார்? ஆமாம், என் பேர் பிரபு தான். ஓகே நீங்கள்? சார். நம்ம லோன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் சார். லோன் எந்த லோனுங்க? ஆமாம், உங்கள் பேர் நேம் பிரபு கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம், என் பேர் பிரபு தான். ஆம்பூர் ரெட்டி மாவப்போம். ஆமாங்க. ஓகே சார். எந்த எந்த ஊருங்க? நீங்கள் எந்த ஊருங்க? நம்ம சென்னை சார். சென்னைங்களா? நீங்கள் ஃப்ரீங்களா? கொஞ்சம் பேசலாமா? ஃப்ரீ தாங்க, ஃப்ரீ தாங்க. ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்கள் பேரில் குழுக்கிற முறையில் நம்ம லோன் தேர்ந்தெடுத்துக்கிறோம் சார். அப்படிங்களா? ஆமாம், உங்கள் பேரில் ஒரு 10 லேக் வந்துருக்கு சார் லோனு. 10 லேக்குங்களா? ஆமாம் சார். உங்கள் ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் அண்ட் பேங்க் புக், செக் லீஃப்லாம் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா சரிங்க சார். நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டுருவோம் சார். அப்படிங்களா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? நம்ம ஆஃபீஸ் சென்னை சார், டி நகர். டி நகருங்களா? ஆமாம் சார். ஓகே, உங்கள் பேர்? எங்கள் பேர் கோகுல். ஓகே ஓகே ஓகேங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். எப்படி என்ன சார், உங்களுக்கு ஓகேங்களா? எனக்கு ஓகே தான் சார். ஆனால் இது நம்பலாமா சார்? இது கரெக்டான இதா? இல்லை, இது கரெக்டாக இன்ஃபர்மேஷன் தான் சார். அப்படிங்களா? இல்லையா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி ராங் காலில் ஏமாத்துறாங்க. ரைட், கண்டிப்பாக இருக்கலாம் சார். அதான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கா வாங்க. அப்படிங்களா? நம்ம ஆஃபீஸ் வந்தாலும் நீங்கள் நேரில் வச்சா நம்ம எல்லாமே வாங்குவோம் சார். டாக்குமெண்ட்லாம் சரிங்க சார். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக், செக் லீப். சரிங்க சார். நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துனீங்கன்னா நம்ம உடனே லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம் சார். சரிங்க சார், சரிங்க சார். என்கிட்ட ஆனால் இது உங்கள் பர்சனல் நம்பர் சார் இது? ஆமாம் சார், பர்சனல் நம்பர் சார். எதனா டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாமா நான்? கால் பண்ணலாம் சார். சரிங்க சார். இப்போ நம்ம அது நைட்டு கால் பண்ணாதீங்க, நம்ம ஆஃபீஸ் டைம் தான் கால் பண்ணலாம் சார். சரிங்க சரிங்க சார். இப்போ நான் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருந்தேன்னா எத்தனை சார் வரும் காசு அக்கௌண்ட்டுக்கு? நீங்கள் ப்ரூஃப் கொடுத்து 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் கேஷ் வந்துடும் சார். 2 ஹவர்ஸ்லேயே வந்துருமா சார்? ஆமாம் சார், நாங்கள் அப்ரூவல் வாங்கி நாங்கள் கேஷ் பே பண்ணிடுவோம். அப்படிங்களா சார்? சொல்லுங்கள் சார். சார் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ அது கொடுக்குற முன்ன காசு எனக்கு விழுந்துச்சுன்னா நான் எதனா ஓகே, காசு எதனா கட்டணுமா இல்லை எப்படிங்க சார்? இது ஆஃபர் மட்டுமா இது? அது நாங்களாம் பார்த்துக்கோம் சார். நீங்கள் ஆஃபீஸை வந்த மட்டும் போதும். அப்படிங்களா? ஆமாம், உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா? சரிங்க சார். என்ன சார் வேணும் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்கள் சார். ப்ரூஃபு? சார் உங்கள் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு. ஓகே சார். பேன் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக், பேங்க் புக்கு, செக் லீஃபு. செக் லீஃபு. செக் லீஃப் என்ன சார்? எனக்கு தெரியல. செக் லீஃப் சார், நம்ம இப்போ அதிகமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக செக் கேட்பாங்க. அப்படிங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட் செக் கொடுத்துருப்பாங்க. அப்படி அக்கௌண்ட் செக் தரல, நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி செக் வாங்கிக்கலாம் சார். அப்படிங்களா? ஆமாம், இல்லை சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள். எனக்கு பேங்க் புக் இல்லை, கொஞ்சம் பேங்க் புக் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்களே. இல்லை சார், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும், நம்ம ஓப்பன் முடியாது சார். நீங்கள் பேங்க் மட்டும் எனக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்க சார். ஓப்பன் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும் சார், பரவாயில்லைங்களா? நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் போனால் இன்னைக்கு அப்ளை பண்ணால் இன்றைக்கே பேங்க் கொடுத்துருவாங்க சார். அப்படிங்களா சார்? ஆமாம், சரிங்க சார், சரிங்க சார். உங்களுக்கு எங்கே நியர் பை அங்கே போய் நீங்கள் எஸ்பிஐ பாருங்க. சார். எஸ்பிஐ அப்ளை பண்ணீங்கன்னா அன்றைக்கே பேங்க் புக் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்க சார், சரிங்க சார். எனி டவுட் சார்? ஆமாம் சார், இருக்குங்க சார். சொல்லுங்கள் சார். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை சார், நீங்கள் பேங்க் புக் ஓப்பன் பண்ணி எனக்கு பேங்க் புக் சென்ட் பண்ணிடுங்க. சரிங்க சார். நான் உங்களுக்கு கால் பண்ணி ஓடிபி கேட்பேன். ஆமாம் சார். ஓடிபியும் உங்கள் பேங்க்கோட ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு என்ன சார்? ஏடிஎம் பாஸ்வேர்டெலாம் கேட்குறீங்க புதுசா? ஆமாம் சார், அப்பதான் ஆக்சஸ் எடுக்கும் சார். நான் ஓடிபி கேட்போம், ஓடிபியும் சொல்லணும். ஓடிபி உங்களுக்கு தான் வரும். அப்படிங்களா? இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது சார் இது. இப்போ பாஸ்வேர்டெலாம் கேட்டால் எப்படி நம்புறதுன்னே தெரியலீங்களா? இல்லை சார், இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் எல்லாமே சோஷியல் தான் ஆயிடுச்சு. அப்படிங்களா? நீங்கள் எங்கே போனாலும் ஓடிபி, கேஸ் போனாலும் ஓடிபி. இல்லை சார், இப்போ எல்லாம் கஸ்டமர் இந்த ஏர்டெல் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி ஓடிபி நம்பர் கேட்டாலும் ஓடிபி நம்பர் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஓடிபி நம்பர் கேட்குறீங்களே. அதான் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் கேஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸ் நீங்கள் புக் பண்ணாலும் கண்டிப்பாக ஓடிபி வரும், 4 நம்பர். அப்படிங்களா? ஸோ கேஸுக்கே ஓடிபி இருக்கும்போது நம்ம 5 லேக்ஸ்க்கெல்லாம் கேஷ் தரோம். அப்படிங்களா? அது ஓடிபி இருக்குலாம் சொல்ல முடியாது சார், கண்டிப்பாக ஓடிபி இருக்கு சார். இது எப்படி நம்புறதுன்னே தெரியல சார், எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு ம். எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஓடிபி சொல்லுங்க, பாஸ்வேர்ட் சொல்லுங்க. அடுத்த 2 ஹவர்ஸ்ல உங்கள் அக்கௌண்ட் கேஷ் வந்துடும் சார். சரிங்க சார், நான் வேணா நேர்ல வந்துட்டுமா சார்? இல்லை, நேரில் வேணாம் சார். உங்களுக்கு எது சார் ரிஸ்க்கு? இல்லை சார், கொஞ்சம் பயமா இருக்கு சார், பதட்டமா இருக்கு. பயப்படலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்களை பார்த்து எடுப்பாங்க.
அப்படிங்களா? இப்போ ஆமா. என்னோட நம்பருக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்கா? இல்ல வேற யாருக்குன்னா நான் ஆஃபர் பண்ணலாமா சார் இது? இல்ல நீங்க பண்ண முடியாது சார். நாங்க தான் பண்ண முடியும். அப்படிங்களா? ஆமா. உங்க பேர் இருக்கு. அப்படிங்களா? நீங்க பேங்க் புக்கு சார். சென்ட் பண்ணுங்க. ஏடிஎம் கார்டு சென்ட் பண்ணுங்க. சரிங்க சார். அக்கவுண்ட் டீடைல்ஸ் குடுங்க. சரிங்க சார். உங்க பேங்க் புக் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஏடிஎம் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. அது மட்டும் தான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. நீங்க பேங்க் பயப்படுறதுக்கு இதுல எதுவும் ஏடிஎம் பாஸ்வேர்டு, ஓடிபி நம்பர்லாம் கேக்குறீங்க. ஒண்ணும் இல்ல சார். இதுல பயப்படுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல. சரிங்க சார். நீங்க சரிங்க சார். குடுங்க. நீங்க குடுத்து பாருங்க. அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு கேஷ் வந்து சேர்ந்து சார் உங்களுக்கு. சரிங்க சார். என்னோட ரிக்வெஸ்ட் சார், சொல்லுங்க சார். உங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்புறீங்களா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு? இல்ல சார். அட்ரஸ் எதுக்கு சார்? இல்ல சார், லாஸ்ட் டைம் நேர்ல வந்து லாஸ்டா கிளியர் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, 10 லட்சம் வருதுன்னா ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி கூட வந்து சார், பிரச்சனை இல்ல. 10 லட்சம் பரவாயில்ல சார். எங்க உங்களுக்கு இருக்கு எது சார் சார்? ரிஸ்க் சார்? நான் உங்களுக்கு ரிஸ்க் ஆனதா நான் உங்களுக்கு கால் பண்ணி டேரக்டா பேசுறேன். நேர்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் உங்களுக்கு நேர்ல வராம கஷ்டப்படுத்தாம அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போடுறேன்னு சொல்றேன். நீங்க நேர்ல கஷ்டப்படுத்துறீங்க. அதெல்லாம் வேணாம். அப்படிங்களா? ஆமா. நீங்க அக்கௌண்ட் டீடைல் மட்டும் கொடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். மெயினா பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுங்க சார். சரிங்க சார். பாஸ்வேர்டு வேணுமா கண்டிப்பா? ஆமா கண்டிப்பா பாஸ்வேர்ட் தேவை சார். சரிங்க சார். ஓடிபி வரும். ஓடிபி கண்டிப்பா தேவை சார். சரிங்க சார். நான் ஆ ஒன்று பண்றேன் சார். நாளைக்கு வேற எனக்கு டியூட்டி இருக்கு. ஓகே நான் வந்து பர்மிஷன் போட்டு லீவ் போட்டுறேன். ஓகே லீவ் போட்டு பேங்க் போட்டு ஓபன் பண்ணிட்டு பேங்க்ல நான் ஃபோன் பண்றேன் சார். ஓகே. இல்ல பேங்க்ல போக மாட்டாங்க சார். நீங்க பேங்க் வெளியே வந்து போன் பண்ணுங்க. அப்படிங்களா? ஏன் பேங்க்குள்ள சார்? கால் பண்ண கூடாது. அப்படிங்களா? ஆமா. எனக்கு தெரியல சார், அதெல்லாம் அதனால தான் சார் சொன்னேன். சரி, நான் வேணா யாரும் தெரியாம தனியா வந்து பண்றேமா சார்? தனியா பண்ணுங்க. பப்ளிக் இருந்தா எல்லாரும் தெரிஞ்சிரும். யாரும் சொல்லாதீங்க. சார். நம்ம தனியா டீல் பண்ணிக்கலாம். சரி. உங்களுக்கு நீங்க பேங்க் புக் அனுப்புங்க. அடுத்த 2 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு அக்கௌண்ட் கேஷ் கிரெடிட் ஆயிடும். அப்படிங்களா? சூப்பர் சார். ஆ உங்களுக்கு புண்ணியமா போதும் சார், வேணா காசு வந்துச்சுன்னா. கண்டிப்பா கேஷ் வரும் சார். சரிங்க சார். சரிங்க சார். கண்டிப்பா கேஷ் வரும். கொஞ்சம் நம்மளே கவனிங்க சார். கேஷ் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா டிப்ஸ் கொடுக்குறேன் சார். 10 நானே லட்சம் ரூபா உங்களுக்கு டிப்ஸ் தரேன் சார். என்ன சார்? இல்ல சார், நானே உங்களுக்கு நல்லா பெஸ்டா பண்ணி தரேன்னு சொன்னேன். சரிங்க சார். சரி, இப்போ ஒரே டைம் தான் ஆஃபர் வருமா, இல்ல இன்னும் நெக்ஸ்ட் டைம் கூட வருமா சார் இது ஆஃபர்லாம்? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாமே சென்ட் பண்ணுங்க சார். சரிங்க சார். நீங்க எல்லாம் சென்ட் பண்ணிட்டா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரி அப்புறம் சார். உங்க சிஸ்டர், சார். உங்க ரிலேஷன் யாரா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க சார். பண்ணி தரேன் சார். அவங்களும் ஆதார் கார்டு பேங்க் புக்லாம் சென்ட் பண்ணுங்க. சரிங்க சார். கண்டிப்பா பண்ணி தரேன் சார். சரிங்க சார். நான் இதை நம்பணும்னா எனக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன கிளியர் பண்ணணும் சார்? இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன் சார். நீங்க பேங்க் புக்லாம் சென்ட் பண்ணுங்க. பேங்க் புக், பாஸ்வேர்ட், ஓடிபி சொல்றேன். ஓடிபி கேட்பேன். ஓடிபிலாம் சொல்லுங்க. நான் கேஷ் சென்ட் பண்றேன் சார். அதான் 100 சார். சார் உங்களுக்கு 10 லேக்ஸ் சென்ட் பண்றேன் சார். சரி சார், நான் இப்போ பேங்க் புக் வந்து அனுப்புறேன் சார். 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா ஃபர்ஸ்ட்? நான் அப்படி பண்ண முடியாது சார். அது மாதிரி நம்ம ஆபீஸ் ஸ்கீம் அது மாதிரி இல்ல சார். அப்படிங்களா? இல்ல சார், ஆமா. கொஞ்சம் தெளிவாயிடல சார், நான் அதனால தான் சொல்றேன். இல்ல அது மாதிரி நம்ம ரூல்ஸ் இல்ல சார் நம்மளுக்கு. சரி சார். சரி, பிரான்ச் பெருசா சார் உங்களுது? என்ன சென்னையில? சார்? சென்னையில ஆமா ஆமா சார். பேங்க் பிளஸ் சார். எவ்வளவு பேர் சார் ஒர்க் பண்றாங்க? நான் ஸ்டாப் தான் சார். எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க சார் அங்க? இங்க ஒர்க் பண்ண சார் ஒரு 50 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். நீங்க பேங்க் புக் சென்ட் பண்ணுங்க சார் நீங்க. என்ன சார் பேங்க் புக்ல அர்ஜென்ட்டா இருக்கீங்களா சார்? கோல்மால் எதனா பண்ண போறீங்க சார்? உங்களை சார் நம்பி நான் தான். தான் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தெரிய சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா பாருங்க. எல்லாம் வேற நீங்க பாத்துங்க சார் நீங்க. சார் 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 இருங்க சார், போகாதீங்க. 10 லட்சம் வேணும் சார் எனக்கு. அதான் அதுக்காக சார் நான் சொல்றேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்கலாம். அப்பயே கட் பண்ணிட்டுங்க சார் நானு. ஓடிபி வரும் சார். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆதார் கார்டு மெசேஜ் வரும். சரிங்க சார். ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஒரே நிமிஷம் இருங்க சார், நான் பேங்க் புக் போட்டோ அனுப்புறேன் உங்களுக்கு. பேங்க் புக் போட்டு அனுப்புங்க. ஓடிபி சொல்லுங்க. இது புது பேங்க் புக் ஓபன் பண்ணி தரலான்னு தான். என்னோட பழைய பேங்க் புக்கே இருக்கு, அதே அனுப்புறேன் நான் இப்போ. பரவாயில்ல நோ ப்ராப்ளம் சார். அப்படியே ஏடிஎம் சென்ட் பண்ணுங்க. ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுங்க. லைன்ல இருக்கு சார். அப்படியே சார் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க சார். இதுக்கு இந்த நம்பருக்கு பேங்க் புக் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே. இங்க ஓடிபி பண்ணுங்க, ரீசெண்ட் பண்ணுங்க. நான் ஓடிபி நம்பர் சொல்றேன், இப்போ ரீசெண்ட் பண்ணி விடுங்க. யாரும் சொல்லக்கூடாது சார் இதெல்லாம் நீங்க. சரிங்க சார். யாரும் சொல்லு சார். சரிங்க ஆ சரிங்க சார். நானே தனியா வந்து தான் சார் பேசினிருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓடிபி வரல சார் இன்னும். ஓடிபி வரும் சார். நாங்க அப்ளை பண்ணணும். சரி சார், பண்ணுங்க சார், சீக்கிரம் பண்ணுங்க சார். வேணும் அப்ளை 10 பண்ணா லட்சம் ஓடிபி வரும் சார். 10 லட்ச ரூபாய் வேணும் சார், சீக்கிரம் பண்ணுங்க சார். ஏன் சார் 10 லட்சம் இப்பயே வந்துடா சார்? சார் சீக்கிரம் சார், எனக்கு வேணும் சார் கொஞ்சம்.
ஒர்க்கிங் டேஸ்லாம் முடிஞ்சிச்சு சார். ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. சரிங்க சார். நீங்க பேங்க் புக் சென்ட் பண்ணிடுறீங்க. ஓகே. சார். நான் மார்னிங் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்பேன். என்ன சார் இப்போதான் 2 ஹவர்ஸ்னு சொன்னீங்க. இப்போ பேங்க் டைம் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு சார். அப்படிங்களா? பேங்க் சர்வர்லாம் ஸ்லோவா இருக்கும். ஓடிபி நம்பர் மட்டும் இப்போ வந்துருமா சார்? ஆமா, அது வந்துரும். சரிங்க சார், சரிங்க சார். அது ஆன்லைன் தானே, ஸோ அது வந்துரும். சரிங்க சார். ஓடிபி சொல்லிட்டு நீங்க. சரிங்க சார். கண்டிப்பா வந்து சார் உங்களுக்கு. நான் வேற ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தேன் சார். அவருக்கு காசு தரலான்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்கலான்னு தெரியலன்னு சொல்றாரு. தெய்வம் மாதிரி கால் பண்ணீங்க சார் நீங்க. ரொம்ப நன்றி சார் நீங்க. ஓகே 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 சார், நோ ப்ராப்ளம். பொண்டாட்டி புள்ளிங்களா நல்லா சந்தோஷம் 100 வருஷம் நல்லா இருக்கும் சார். பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். சார் ஓடிபி மட்டும் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க சார், சொல்லிடுறேன் நான். ஓடிபி வந்து சார், ஓடிபி வந்தா நீங்களே சொல்லிடுங்க. சார் சரி சென்ட் பண்ணி விடுங்க சார், கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு சீக்கிரம். ஓடிபி வந்து சார், ஓடிபி வரும். சார் வெயிட் பண்றேன் சார். சார் லைன்ல இருக்கீங்களா? லைன் தாங்க சார். கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் பண்ணி விடுங்க சார். கையெல்லாம் அப்படியே கையெல்லாம் அருகி சார், எனக்கு காசு வந்து தெரியுது சார் கைக்கு எனக்கு. ஓகே, ஒன் சார் லைன்ல இருங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் 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 கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதுங்களா இல்லீங்களா? ஹலோ சார் கேக்குதுங்களா இல்லீங்களா? சார் ஒரு 5 மினிட்ஸ் லைன்ல இருங்க, அப்ளை பண்ணிருக்கேன். சார் இந்த ஸ்கீம் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா 10 லட்சத்துல உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் சார் கண்டிப்பா. இல்ல அப்படிலாம் வேணாம் சார். பரவாயில்ல சார், நீங்க ஒரு நல்ல ஒரு வேலை மொத்த காசு எங்களுக்கு தான் சார். என்ன சார்? மொத்த காசு எங்களுக்கு தான் சார். மொத்த கஷ்டம் உங்களுக்கு சார்? உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே சார். இல்ல சார் புரியல சார் எனக்கு நீ பேசுறது. ஒன்னும் இல்ல, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே சார், ஓகே சார். வாட்டர் இருக்குல்ல சார், இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சார், இருக்கீங்களா? ஓடிபி சொல்லுங்க, ஓடிபி வந்து பாருங்க. இருங்க சார், சொல்றேன் இருங்க சார். சொல்லுங்க 10 439 10439 0. ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார் இது. ஓகே சார். நான் கால் பண்றேன், வச்சுட்டுங்களா? சரிங்க சார், காசு வந்துருங்களா சார்? கண்டிப்பா 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 சார், பயப்படாதீங்க. உங்களை நம்பி தான் சார் பேங்க் புக் டீடைல் அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் ஓடிபி நம்பர்லாம் வேற சொல்லியிருக்கேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. நானும் ஃபோன் பண்றேன் சார், நீங்களும் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரிங்க சார், தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். பை. கட் பண்றேன் சார். ஓகே. 2 hours later. The subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है। कृपया थोड़ी देर बाद डायल करें।